வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இது ஒரு அட்வான்ஸ் ப்ரிடிக்ஷன் நான் ஒன்று கொடுக்குறேன். இது எதுக்காக நான் பிளான் பண்ணேன்னா, 2025ல 2025 அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ச்சில் சனி வந்து இடம் மாறுவார். ஏப்ரலில் ராகு கேது. மறுபடியும் வந்து மேல குரு. இப்போ 3 ட்ரான்சிஷன் வந்து நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. வீடு வாங்கலாமா, ஃபாரின் போகலாமா, படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஜாப் ரிலேட்டடாக என்ன, பிஸ்னஸ் பண்ணலாமா, கார் வாங்கலாமா, வேறு ஏதாவது முக்கியமான பிளான் எதாவது இருக்கும். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் இயரையும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி, இப்போ இந்த வருஷம் நம்ம ஜூனில் 2024ல் இருக்கோம். இதை கம்பைன் பண்ணி ஒரு அட்வான்ஸாக சில ப்ரிடிக்ஷனை கொடுக்குறேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பாருங்கள். lifehoroscope.in இது மட்டும் தான் நம்மளுடைய வெப்சைட். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். கும்பம் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய டஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலர் அதையும் மீறி லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டே இருக்கீங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். நாங்கள் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம். எனக்கு வந்து மைண்டு வந்து அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அந்த மாதிரி உங்கள் சார்ட் இருக்குது. கும்பம் 2024 இருக்கும் ஜூனில். 25 நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து மார்ச்சில் குரு பயிற்சி. ஜென்ம சனி விலகின உடனே அந்த தலைவலி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, வாழ்க்கையிலே தலை வலிக்குது. எப்போவுமே எனக்கு வந்து ஏதோ பாரமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஸ்டு மூடு, ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ரொம்ப நான் வந்து அப்சசிவாக இருக்கேன், ஒரே விஷயத்தை யோசிக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சி நடந்த உடனே தலைக்கு மேலே இருக்கிற பாரம், மூளைக்குள்ளே இருக்கிற அழுத்தம் அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். அப்போ எதுக்கோ போராடுறீங்களா, எதுக்காவது கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறீங்களா, எதுக்காவது போராடுறீங்களா, வருத்தமாக வாழ்க்கையை வாழ்கிறீங்களா, அது இன்னும் கொஞ்சம் காலம்தான். நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல நேரம் ஓரளவுக்கு உங்களை கன்சோல் பண்ணுற மாதிரி அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதனால் பேர் த பெயின், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் எவ்ரிதிங். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுங்க. டூ மெடிடேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நல்ல விஷயம் நான் சொல்கிறேன். ராகு கேது பெயர்ச்சி ஒன்று நடக்கும். செகண்ட் ஹவுஸில் இருக்கிற ராகு உங்களுக்கு ஃபஸ்ட் ஹவுஸில் வந்துடும். நீங்கள் உடனே கேட்பீங்க, சனி வந்து ஃபஸ்ட் ஹவுஸ்லேருந்து போயிடுச்சு, இப்போ ராகு யோகக்காரகன். அதிகமான ஆசையும் அதிகமான ஆர்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு. ராகு வந்து எப்போயும் வேகமாக முடிவு எடுக்கக்கூடிய கிரகம். ஒரு விஷயத்தை ஒரு சில விஷயத்தில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேகமாக வளருவாங்க, கடன்னு வளருவாங்க. அதுதான் ராகு. ராகுடைய இன்ஃப்ளூயன்ஸில் உள்ளவங்களாம் வேகம் அதிகம், ஸ்பீடு. ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் கும்பத்துக்கு ராகு வருதுன்னு சொன்னோம்னா உங்களை வந்து ஆர்வத்தை தூண்ட போகுதுன்னு அர்த்தம். சடனாக ஏதாவது ரிஸ்க் எடுத்து செய்ய வைக்கும், துணிச்சலை கொடுக்கும். அந்த பக்கம் மே 2025ல் அட்வான்ஸாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்போது குருவுடைய பயிற்சி, கும்பத்துக்கு மேலே குருவுடைய பார்வை, எப்படி ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வந்து உங்களை அப்சர்வ் பண்ணும்போது ஃபேவராக இருக்குதுன்னு பாருங்கள். ராகு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஹவுஸில் வருவார் 2025ல். அதை குரு பார்ப்பார். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, எல்லாமே ஓரளவுக்கு ஸ்கோர் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எதை சால்வ் பண்ண போகிறாருன்னா மனது, உங்களுடைய மைண்ட். இந்த டிப்ரெஷன், அந்த கவலை, அந்த வருத்தத்தை வந்து வெளியே எடுக்கிறாங்க. செகண்ட் திங் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ். இன்கம்க்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கடன் ஜாஸ்தியாக இருக்குது, பிஸ்னஸ் சரியாக போகலை, ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வலியாக இருக்குது, இதெல்லாம் மாறிடுமா அப்படின்னு டெய்லி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் 2025 ஃப்ரம் மார்ச். ஒன் பை ஒன் அதை வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும். திருமண வாழ்க்கை இல்லை திருமணம் நடக்கிறதுலேயே பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேயே சங்கடங்கள், அதுக்கு ஒரு முடிவு. திருமண முயற்சியில் உள்ளவங்களுக்கு ஒரு அந்த கல்யாண நேரம், எஸ் எங்களுக்கு இந்த டைமில் கூட கல்யாணம் நடக்குமான்னு நாங்கள் எங்களால் நம்ப கூட முடியல, அந்த மாதிரி ஒரு கல்யாண நேரம் நெக்ஸ்ட் இயர் மே 2025 இருந்து அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுது. சனி அப்போ கூட 7 சனியை முடிக்க மாட்டார். பட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி விட்டுருவார். கல்யாணம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை கன்வெர்ட் பண்ணும், சடனாக கல்யாண ஏற்பாடு நடக்கும், வாழ்க்கை கொஞ்சம் இனிக்கும், கொஞ்சம் பணம் கிடைக்கும், கொஞ்சம் வாகனம் வாங்குற மாதிரி வரும், வீடு மாற்றுற மாதிரி இருக்கும், திடீர்னு ட்ராவல் கிடைக்கும், ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அப்படி நடக்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது ஏன் இதை இப்போ நான் சொல்கிறேன்னா, பொறுமை இழக்காதீங்க. சோதனையும் கஷ்டமும் எல்லாருக்கும் வரும், பொறுமை இழக்காதீங்க.
கொஞ்ச காலம் எப்படியாவது சகிச்சு சமாளிங்க. ரொம்ப முடியல ஒரு பிரேக் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் பெட்டரான இயராக காத்துட்ருக்கு. குட் லக். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் வந்து எப்படின்னா, நெக்ஸ்ட் இயரை வந்து கொஞ்சம் அப்படியே அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சில விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டேன். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ராசி, நட்சத்திரம், எல்லாத்த விட மெயினாக உங்களுடைய நேட்டல் சார்ட், அதாவது உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகமில் நீங்கள் எது விஷயமாக என்ன ட்ரை பண்ணுறீங்களோ, நீங்கள் நான் ஒரு சின்ன கால்குலேஷன் கொடுத்துட்றேன். சனி வந்து எல்லாருடைய தொழில், எல்லாருடைய கர்மா சனி தான் டிசைட் பண்ணணும். குரு வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை அதுதான் நிர்ணயிக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தர் வந்து அந்த தலைமுறையோடு இருக்க போகிறாரா இல்லை அடுத்த தலைமுறையை கண்டினியூ பண்ண போகிறாருன்றதை குரு நிர்ணயிக்கும். சுக்ரன் ஒருத்தருடைய பொருளாதாரம், அதிர்ஷ்டத்தை சுக்ரன். அப்போ அது எப்படி இருக்குது? புதன் வந்து ஒருத்தருடைய அறிவு, திறமை, கல்வி, ஞானம், எழுத்து புதன். சூரியன் வந்து ஒருத்தருடைய ஆளுமை, அரசியல், ஆளுமை, முன்னேற்றம், முதன்மை, மேன்மை, அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு ஹை லெவலில். சந்திரன் வந்து பிரயாணங்கள், மன அமைதி, சந்தோஷம், மன மகிழ்ச்சி, ஆனந்தம், நிம்மதி, இதெல்லாம் சந்திரன் தான் கொடுக்கும். ராகு அதிர்ஷ்டம், யோகக்காரகன், யோகங்களை வாரி கொடுக்கறது ராகு. கேது ஞானம், ஞானக்காரகன். அப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு கிரகத்தையும் தனித்தனியாக, செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுடைய அன்பு, பூமி யோகம், தைரியம், உடல் பராக்கிரமம், உடல் வலிமை, வீரியம், இதெல்லாம் வந்து செவ்வாய் தான் கொடுக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தன்மை இருக்குது. நீங்கள் வந்து என்ன அப்சர்வ் பண்ணணுன்னா, உங்களுடைய நேட்டல் சார்ட், உங்களோட ஜனன ஜாதகமில் எதெல்லாம் ப்ளஸில் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ப்ளஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஆக்டிவேஷன் பாசிட்டிவாக பண்ணும். எதெல்லாம் நியூட்ரலாக இருக்குது, எதெல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணி அது ரிலேட்டடான விஷயங்களை பார்த்து ஹேண்டில் பண்ணணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டுனா முதல்ல உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் ரீட் பண்ணணும். அது ஒரு சின்ன விஷயந்தான். உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம், என்னென்ன பிளான்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு, இதை நீங்கள் ரீட் பண்ணலாம். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்களுடைய பர்த் சார்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும், அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் எப்போவுமே வச்சுக்கிறது உங்களுடைய ஒரு ஐடி மாதிரி. அது உங்களோட ஜாதகம் என்பது உங்களுடைய ஜனன ஐடி மாதிரி. அது வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், என்ன தசா புத்தி நடக்குது. சரி, ரெண்டாவது விஷயம், இப்போ நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் வந்து தசா புத்தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல தசா காலங்களில் இருக்கீங்களா? என்னதான் ராசிக்கு நல்ல நேரம் இருந்தாலும் அந்த தசை கை கொடுக்கலன்னா அந்த நல்ல நேரத்தை முழுமையாக அனுபவிக்க விடாமல் தடுக்கும். என்னதான் ஒரு ராசிக்கு கெட்ட நேரம் இருந்தாலும், கெட்ட நேரம் இன் சென்ஸ் ஒரு வேளை 7 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, கண்டக சனி நடக்குது, என்ன கெட்ட நேரம் இருந்தாலுமே தசாபுத்தி வலுவாக இருந்ததுன்னா அது காப்பாற்றும். அடுத்தது குடும்பம்னு ஒன்று இருக்குது. குடும்பம் அப்படின்னா கணவன், மனைவி, குழந்தைகள், அப்பா, அம்மா எல்லாருக்குமே மோசமான டைம் இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு பாதிப்பில் இருக்கும். சப்போஸ் ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது, இன்னொரு டைம் அவ்வளோ சரியாக இல்லை, அப்போ மற்ற மெம்பர்ஸ் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. ஒருவேளை ஃபேமிலியில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பாதகமான நேரத்துலையும் ஏதோ 1-2 பேருக்கு தான் நல்ல நேரமாக இருக்குன்னா அந்த 2 பேர் தான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஃபேமிலிந்து ஒரு ஃபேமிலி ட்ரீ, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து கைகோத்து இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கணித்து ஒவ்வொரு முடிவும் எடுங்க. முக்கிய முடிவுகளுக்கு மட்டுமே நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஃபுல் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். அதர்வைஸ் தேவை கிடையாது. நீங்கள் டெய்லி லைஃப்பை ஹாப்பியாக நல்லபடியாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ ஏன் நான் கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து 2025 சில பிளான் வச்சுருப்பேன். அப்போ நான் அதை வந்து எப்போ செய்யலாம், என்ன செய்யலான்னு எனக்கு வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன், அது என்ன நடக்குது, எப்படி ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது. ஸோ அதை நான் யோசித்து பார்க்கும்போது சிலதை வந்து நான் ஃபாஸ்டன் பண்ணணுமா, இல்லை சிலதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கையாளணுமா, டைம் எடுத்துக்கலாமா, அப்படி யோசிக்கும் போது நான் உங்களுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும்னு தோணும்போது தான் சரி 2025 இந்த ட்ரான்ஸ்லேஷன் நடக்க போகுது, எந்தெந்த ராசிக்கெலாம் வந்து ப்ளஸில் இருக்கோ அதை கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேகம் எடுக்க சொல்லுவோம். எந்தெந்த ராசியெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மைனஸில் இருக்கும், கொஞ்சம் காத்திருந்தாங்கன்னா அடுத்து உடனே நல்லது நடக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது பர்டிகுலராக சில விஷயங்கள் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுதான் இதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் உள்ள இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.